வைக்க வேண்டியதுன்னா அதுக்கு அந்த அம்மாக்கு தைரியம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் ஆகட்டும். எஃப்ஜே டியூட் அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறதாகட்டும், எவ்வளவு தூரம் சொல்லி அவர் அதை மாத்திக்கிறது இல்லை, சபரியும் அண்ணன் கூப்பிடுறது மாத்திக்கிறது இல்லை அப்படி. ஆக்சுவலி இதுல என்ன விஷயம்னா, டியூட் அண்ணன் சொல்ற இடத்துல அந்த வாய்ஸ் வருது இல்லைங்களா, பிக் பாஸ் வாய்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாத ஒரு ஃபேஸ் தாங்க இருக்காங்க. ஆக்சுவலா விஜய் டிவிக்குள்ள இருக்க ஏதோ ஒருத்தர் தான், அந்த ப்ராடக்ட் தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச முகம். இதை பத்தி நான் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். சேஷோன்னு ஒருத்தர் தான் இத்தனை சீசன்ல வாய்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து அவர் அசிம் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால இந்த சீசன்ல அவர் வாய்ஸ் வராதோ அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. எனக்குமே அது டவுட் இருக்கு. ஆனா அதே வாய்ஸ் தான் வருது, அதை ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவரே தான் திருப்பி கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. சோ எது எப்படியா இருந்தாலும் உள்ள டீமுக்குள்ள இருக்கவங்க தான் அதை பண்றாங்க அப்படின்னும் போது இவங்க ஆல்ரெடி அவங்க பார்த்திருப்பாங்க, பழகி இருப்பாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அது ஒரு ஷோ. அந்த ஷோல லீட் பொசிஷன்ல இருக்கிறது பிக் பாஸ்னு ஒருத்தர். அவருக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், அந்த வாய்ஸ்க்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும்ன்றது இல்லாம நீயும் எங்கள்ல ஒருத்தன் தானே, நீ எங்க டீம்மேட் தானே, என்ன இப்போ வந்துட்டு இந்த ஷோ நீங்க வந்து லீட் பண்ற மாதிரி ஒரு மைக் பின்னாடி இருந்து பேசுறீங்க, அதுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட முடியுமா? எப்படி பார்த்தாலும் நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற ஆங்கிள் இவங்க டியூட்னோ அண்ணனோ கூப்பிடுற விஷயங்கள் இருக்குல்ல, அது அந்த ஷோவோட வேல்யூவை குறைச்சிரும், அந்த வாய்ஸ்க்கான வேல்யூவை குறைச்சிரும் போது அதை நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி அதை வந்து கன்ஃபெஷன் ரூம்ல எஃப்ஜே கேட்பாரு. டியூட் நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு இதுவா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எஃப்ஜே அப்படின்னும் போது அதுக்கு தான் பதிலே சொல்லலையே பிக் பாஸ். எஃப்ஜே அதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னதுக்கு சொன்னார்ல விஜய் சார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சில சீசன்ல கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த 6 சீசன் 4th 20, அதாவது அவங்க அந்த எஃபோர்ட்டை போட்டிருப்பாங்க. எஃபோர்ட் போட்டதுல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது சூப்பரா தோல்ல தட்டி கொடுக்காது இல்லையா, அந்த ஆங்கிள் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்குன்னு அவரோட மரியாதையும் விட்டு கொடுக்காம அந்த ஷோட மாரலே விட்டு கொடுக்காம அது இருந்திருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம மிக்சரை சாப்பிட்டு உள்ள உட்காந்துட்டு நீங்க போடுற சண்டைக்கெல்லாம் பிக் பாஸும் துணைக்கு வரணும்னு சொல்லிட்டு இல்ல யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு கண்டென்ட்டும் கொடுக்காம ஒரு ஆட்டம் ஆடிட்டு டியூடுன்னு கூப்பிடு அண்ணனு கூப்பிடுவேன்னா நீங்க அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றத இப்போ வந்து கிளியரா வந்து விஜய்ஸ் எடுத்து சொன்ன விதம் செம்மையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்துட்டு ரம்யா பத்திலாம் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த சாப்பிட்டு தூங்குறதுன்ற திவாகர் கலை இவங்களே சொல்லிட்டு பார்வை சொல்லிட்டு வந்துட்டு எஃப்ஜேவை சொல்லாம விட்டதும் இங்க வந்து வினோத் அப்படின்னு சொன்னதும் வந்து இதை முதல்ல பண்ணிருக்கலாம்லமா மேடம் அப்படின்னும் போது அவங்க வந்து அழறாங்க. முதல்ல திட்டு வாங்கினோடனே அப்புறம் பிரேக் விட்டுட்டு போனோடனே கனியக்கா வந்துட்டு நான் வந்து அந்த வீடியோல இருந்து அப்படியே நுக்கன் காரணம் இல்லைங்க, அந்த ஒரு ஃப்ளோல யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதுல இருந்து வீடியோஸ் கட் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ வந்து அழுவாங்க நடுவில், உடனே கனியாக்கா சபரி சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப யோசிக்காத விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் வந்து கொடுத்தாருங்க. பிரேக் முடிஞ்சு வந்த உடனே விஜய்ஸ் என்னது ரொம்ப யோசிக்காத, அவங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் திட்டுறதே, யோசிச்சு அவங்க கேமை மாற்றணும், கேம்